ஏன்னா, அங்க உள்ள செட்டப் வந்து அதிபர்கள வச்சு செட்டப் கிடையாது. அங்க ஒரு செட்டப் வச்சு அந்த செட்டப் தான் அதிபர் டம்மி பீஸ் தான். அதிபர் கையெழுத்து போடுறதுக்கு, உத்தரவிடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. எல்லாரையும் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா தானே. இப்போ ஒரு கம்பெனினா ஒரு சிஇஓன்னு ஒருத்தர் வேணும்ல. எல்லாரும் சேர்ந்து தான் கம்பெனி. ஆனா உத்தரவிடுறதுக்கு ஒருத்தர் வேணும். அட்வைஸ் பண்றதுக்கு, ஃபைனல் இதுக்கு வேணுன்றதுக்காக ஒரு டம்மி பீஸ் தான் ஜனாதிபதி. இதுதான் சொல்லணும். கமாண்டர் இன் சீஃப்ன்றாங்க. அவரு அதான். அவரு முக்கியத்துவம் கமாண்டர் குடுக்குறாங்க. இன் சீஃப்னா இவைங்க அவரே சுட்டுருவாய்ங்க. கொஞ்சம் மாத்தி பேசினா. ஸோ அங்க ஒரு செட்டப் இருக்கும். அங்க ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கும். மிடில் ஈஸ்ட்ட நம்ம எப்படி எப்படி நடத்தணும்? சவுதிய நம்ம எப்படி டீல் பண்ணணும்? இஸ்ரேல எப்படி டீல் பண்ணணும்? இஸ்ரேலுக்கு என்ன உதவியெல்லாம் செய்யணும்? இஸ்ரேலுக்கு எவ்வளோ பணம் குடுக்கணும்? இஸ்ரேல வச்சு அந்த வேட்டை நாய வச்சு எவனெல்லாம் அடிக்கணும்? அவன் இப்படி அடிச்சான்னா, இவன எப்படி நம்ம டீல் பண்ணணும்? இந்தியா எப்படி டீல் பண்ணணும்? சைனா எப்படி டீல் பண்ணணுன்றது தான் சர்வதேச கொள்கை. இத வந்து ட்ரம்ப் மாத்த முடியாது. ட்ரம்ப் மட்டும் மாற்றிவிட முடியாது. அங்க உள்ள அரசியல் கொள்கை ரீதியா போம்போது, பூகோள ரீதியாக வேற ஏதாவது மாற்றங்கள் வந்தா, அத தான் முடிவு பண்ணி, இவர்கள் அனுமதியோட ட்ரம்ப் செய்ய முடியும்.